சேர்ந்த மாணவர்கள் சுற்றுச்சூழல் காப்போம் என்ற தலைப்பில் விழிப்பாடு பாட வந்துள்ளோம். தன்னடக்கம் என்று சொல்லியே பல கடந்த இப்பள்ளிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆலமரம் பொறுத்தலைக்க வில்லெடுத்து பாட வந்தோம். ஆலமரம் பொறுத்தலைக்க வில்லெடுத்து பாட வந்தோம். தன்னடக்கம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா வில்லில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தன்னடக்கம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா வில்லில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எடுத்த உடனே சந்தேகமா? என்ன சந்தேகம் கேளு. அண்ணே, எப்பவுமே தொடர்போது என்னை கலைமகளே கலைமகளே கூப்பிடுறீங்க. நல்ல சந்தேகமா? சொல்றேன் கேளு. நம்ம எந்த நிகழ்ச்சி தொடங்கினாலும் தொடர்ந்து நினைச்சுதான் தொடங்கணும். புரியுதா? புரியுதுண்ணே. கலை நிகழ்ச்சிக்கு வந்து கருத்து சொல்லாம போகலாமா? அது எப்படின்னு இப்ப சாப்பாடு பிரச்சனைனா பெரும் பிரச்சனையா இருக்கு. மழை இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகளுக்கு வாழ்க்கை இல்ல. அப்ப எப்படிதான் நம்ம சாப்பிட முடியும்? நம்ம உனக்கு சொன்னா புரியாது. பாரு கேளு. ஆத்தோரத்திலே புரியுதா? மரங்கள கணக்கு இல்லாம வெட்டுறதும் வாகனத்துல வர புகையும் ஆலையிலிருந்து வர புகையும் கழிவுகளும் தான். வீட்டுக்கு மரம் வளர்ப்போம் போடுதானே. மரம் வச்சலாம், அதுக்கு தண்ணி கிணத்துல ஒரு சொல்லி தண்ணி கூட இல்லைண்ணே. கிணத்துல தண்ணி வத்தி போறதுக்கு நம்ம தான் காரணம். உனக்கு சொன்னா புரியாது. பாரு கேளு. 10 பைசா வெள்ள வாங்கி நானும் அதை பையுள்ள போட்டு இருந்து வருவானே. 10 கிலோ பைய ஒரு முறையில போட்டு வச்சுருவோமே. மக்கா அதை நல்ல படி மண்ணுக்குள்ள இருந்து போய் மழை நீரை பூமிக்குள்ள வராம தடுக்குது. பத்தாத தேர்ந்து வட்டி போக வச்ச மக்காத பயிர்கள் இப்ப புரியுதா? மழை நீர் பூமிக்குள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அப்பதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். இந்த சின்ன பையன் இந்த பூமிக்குள்ள மழை வராம தடுக்க நீ மட்டுமா உலகத்துல பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ற? இந்த உலகமே அதான் யூஸ் பண்ணுது. அப்ப அவசரத்துக்கு எப்படின்னா பொருள் வாங்குறது? கோழி பையில வாங்கு, மஞ்சா பையில வாங்கு, காகித பையிலாவது வாங்கு.